வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச விருப்பமா. இது நம்ம 3 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இன்னைக்கு டே 7ல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கேள்வி வாக்கியம், இன்டர்கேட்டிவ்னா கேள்வி வாக்கியம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் டே 6ல் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. வந்து உங்களுக்கு புரிகிற வகையில் எளிய முறையில் தமிழில் உங்களுக்கு நான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ்னா என்ன, நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் ஃபஸ்ட்டு வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸை பார்த்துருவோம். அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இன்டர்கேட்டிவ்ங்கிறது கேள்வி வாக்கியம் எப்படி ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படின்னு புரியும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். இல்லை இப்படி சொல்லலாம், நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். இப்போ அந்த சென்டென்ஸை பாசிட்டிவ்ல எப்படி ஃபார்ம் பண்ணிட்டு அடுத்து நம்ம இன்டர்கேட்டிவ்க்கு போகலாம். ஓகேங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். நான் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நான் ஒரு புத்தகம் படித்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அந்த வேலையை. ஏன்னா ஒரு புத்தகம் படிக்கிற வேலையை இப்போ நான் வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன். அது வந்து என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸு. ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு வந்து ஐங்கிறது நான் ஐனா நான் என்ன அடுத்து என்ன பண்ணணும்? ஆக்சிலரி வெர்ப் போடணும். ஐக்கு என்ன வெர்ப்? ஆக்சிலரி வெர்ப்னா ஆம்ங்கிற ஆக்சிலரி வெர்ப்பை வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும்.